சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்தது காங்கிரஸ். சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம். திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பொதுவெளியில் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. காங்கிரஸ் அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் பங்கேற்ற அக்கட்சியின் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற. தமிழ்நாட்டின் கடன் 10,62,200 கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என இடைக்கால பட்ஜெட் தாக்கலின் போது தகவல். ஒட்டுமொத்த நிலுவைக் கடன் 2025-26 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளில் 9,52,000 கோடி ரூபாய் எனவும் மதிப்பீடு. 9,29,959 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிலுவைக் கடன் 25-26 ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் 9,52,374 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேம்படுத்துவதில் அரசுக்குள்ள உறுதிப்பாட்டை வெளிக்காட்டுகிறது. நாட்டிலேயே இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. சட்டப்பேரவையில் 2026-2027 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் கொள்கிறேன். இந்திய திருநாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழ்வது மட்டுமின்றி நாட்டிலேயே இரட்டை இலக்க உயர் பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடையும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் நாடே போற்றும் நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றி நல்வழி காட்டிய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நிதி பகிர்வை 4.07 மத்திய அரசு குறைத்திருப்பதால் தமிழ்நாட்டிற்கு 3,17,000 கோடி ரூபாய் இழப்பு என குற்றச்சாட்டு. வரி பகிர்வு பங்கை அதிகரிக்க கேட்டபோதும் 41 விழுக்காடாகவே தொடரும் என அறிவித்துவிட்டதாகவும் புகார். 9வது நிதிக்குழு காலத்தில் தமிழ்நாட்டிற்கான பங்கு 7.931% இருந்த நிலையில் தொடர்ந்து வந்த நிதிக்குழுக்கள் அதனை குறைத்து வந்தனர். இந்த பங்கு 4.079% குறைந்ததால் 3.17 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களும் மத்திய வரிகளின் பகிர்ந்தளிக்கத்தக்க நிதியில் மாநிலங்களுக்கான பங்கை அதிகரிக்க வேண்டும் என தெளிவாக கோரியிருந்த போதிலும் மாநிலங்களுக்கான பங்கானது 41% தொடர்வதாக நிதிக்குழு பரிந்துரைத்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு செயற்கையான நிதி நெருக்கடியை ஏற்படுத்த மத்திய பாஜக அரசு முயல்வதாக பட்ஜெட்டில் குற்றச்சாட்டு. மத்திய அரசு பொறுப்பேற்ற திட்டங்களுக்கான நிதியை கூட விடுவிக்க மறுப்பதாகவும் புகார். ஒருபுறம் உயர்ந்து வரும் நிலையில் ஒன்றிய அரசு பொறுப்பேற்றுள்ள திட்டங்களுக்கு மாநில அரசுக்கு உரிய நிதியை விடுவிக்காமல் ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. ஒவ்வொரு வழியிலும் தமிழ்நாட்டின் நிதிநிலையில் செயற்கையான நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருவது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. திமுக அரசின் முத்திரை திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளுக்கு 5,000 ரூபாய் கொடுத்ததால் தமிழ்நாடே இன்ப அதிர்ச்சி. 1,31,00,000 மகளிர் பயன்படும் வகையில் கோடைக்கால சலுகையுடன் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. பயனாளிகளுக்கும் கிடைத்திடும் வகையில் அண்மையில் பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான உரிமை தொகை 3,000 ரூபாயும் கூடவே கோடைகால சிறப்பு தொகுப்பான 2,000 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 5,000 ரூபாய் மகளிரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட போது தமிழ்நாடே இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போனது. தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கையில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் மாதந்தோறும் 1,000 ரூபாய் பெற்று பலனடைந்து வருவதாகவும் தகவல். $8,505 கோடி ரூபாயை உயர்கல்வித்துறைக்கு ஒதுக்கி தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் அறிவிப்பு. உயர்கல்வியில் தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக 47% பெற்று தமிழ்நாடு முன்னணியில் உள்ளதாகவும் பெருமிதம்.
தமிழ்நாட்டில் கடந்த 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில் சுமார் 12 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தொழில் முதலீடுகள் ஈர்ப்பு, 36 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, தொழில் முதலீடு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 4882 கோடியும், குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறைக்கு 1943 கோடியையும் ஒதுக்கி அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்வதாக பட்ஜெட்டில் குற்றச்சாட்டு. மத்திய அரசு ஒதுக்கிய 6013 கோடியை விட கூடுதலாக தமிழ்நாடு அரசு 9160 கோடி ஒதுக்கியதாகவும் ஆதங்கம். 5 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 6013 கோடி ரூபாயை மட்டுமே ஒதுக்கியது. ஆனால் தமிழ்நாடு அரசு 15173 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. இது குறிப்பிடத்தக்கது. ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளிலும் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிடப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. கீழடி, பொருண்மை போன்று புதிய அருங்காட்சியகங்களை அமைத்திட 285 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து வகையான முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பு சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அறிவிப்பு. புதிய சட்ட திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை வழங்குவதற்காக சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டுள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு பட்ஜெட்டில் 718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளின் பரிசுத் தொகைக்காக 101 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் தகவல். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 12,931 கோவில்களில் திருப்பணிகள் செய்யப்பட்டு 4,180 கோவில்களில் குடமுழுக்குகள் நடத்தப்பட்டதாக பெருமிதம். இந்தியாவிலேயே சிறந்து விளங்கும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறைக்கு பட்ஜெட்டில் 1,394 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாடு அரசின் இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். இடைக்கால பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு 47,248 கோடி நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாடுதான் இந்தியாவிற்கான மாடல் என்று அனைவரும் பாராட்டிடும் பட்ஜெட் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. மத்திய அரசின் ஓரவஞ்சனைகளை மீறி 5 ஆண்டு சாதனைகளின் தொகுப்பாக இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பெருமிதம். தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட்டை மாபெரும் காது குத்தும் விழா என்று விமர்சித்த அதிமுகவினர், முதலமைச்சர் தலைமையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விதவிதமாக காது குத்துவார் என விமர்சனம். திமுக அரசு அறிவித்திருப்பது மக்களுக்கு எந்த பலனையும் தராத வார்த்தை ஜால வெற்று மாடல் பட்ஜெட். அத்திப்பழம் அழகாக இருக்கும், உற்று பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பது போன்ற பட்ஜெட் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அது மட்டுமல்ல, மொத்தத்தில் விடியா திமுகவின் நிதிநிலை அறிக்கை அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், உற்று பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ளன. நிதிச்சுமையை அதிகரித்து மக்களுக்கு வரிச்சுமையை கொடுத்ததுதான் திமுக அரசின் சாதனை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. நிதி நிர்வாகத்திறன் கொஞ்சமும் இல்லாத அரசு என்றும் சாடல். அதிகரித்துக் கொண்டே சென்றால் அதை ஈடு செய்ய மக்கள் மீது வரிச்சுமை மற்றும் கடன் வாங்கும் அளவு கூடும். இது மாநில வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. திமுக அளித்த 525 வாக்குறுதிகளில் 5இல் ஒரு பங்கை கூட நிறைவேற்றவில்லை என இபிஎஸ் புகார். அரசு பணியாளர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிவிட்டதாகவும் சாடல். திராவிட முன்னேற்ற கழகம்
சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் 4 ஒரு அறிவிப்பு கூட நிறைவேற்றவில்லை. சத்துணவு அமைப்பாளருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. செவிலியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. ஒரே ஆண்டில் திமுக அரசு 1,84,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளது. கடனாக வாங்கிய தொகையில் 77,223 கோடி ரூபாய் எங்கு போனது என்றும் அன்புமணி கேள்வி. பிப்ரவரி 20 வரை சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் முடிந்த பிறகு பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு. கூட்டம் நடைபெற்று நாளை மறுநாள் 2 நாட்களும் இன்று சட்டமன்றத்திலே வாசித்து அளிக்கப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையினும் வேளாண் வரவு செலவு திட்டத்திற்கும் விவாதம் நடைபெறும். வருமானம் ஈட்டாத கடனை வாங்கி செலவு செய்யும் அரசாக திமுக அரசு உள்ளதாக பாஜக நிர்வாகி அண்ணாமலை குற்றச்சாட்டு. கோவில்கள் புனரமைப்பு தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இந்த ஒரு ஆண்டு காலத்தில் போன நிதிநிலை அறிக்கைக்கும் இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் அவங்க கிட்டத்தட்ட சொன்னபடி 21,871 கோடி குறைவாக வருமானம் ஈட்டியிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இது வருமானம் ஈட்டாத ஒரு அரசு, கடனை வாங்கி செலவு செய்யக்கூடிய அரசு என்பது நமக்கு ஊர்ஜிதமாகுது. ஆட்சியில் பங்கு கேட்க காங்கிரசுக்கு உரிமை உண்டு என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. திமுக தலைமையுடன் பேசி சுமூக தீர்வு காண்பதுதான் வலதுசாரிகளுக்கு இடமளிப்பதை தடுக்கும் என்றும் பேச்சு. நாங்கள் கைவிட்டு விடவில்லை. காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்று சொன்னால் காங்கிரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே பேசி தீர்க்கப்படும். இப்படிப்பட்ட கோரிக்கையை எழுப்புவதன் மூலம் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு பலவீனத்தை அது ஏற்படுத்திவிடக்கூடாது. கடந்த ஆண்டு டிசம்பரில் நடத்தப்பட்ட உதவி பேராசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டித் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாததற்கு அன்புமணி கண்டனம். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி உதவி பேராசிரியர்களின் நியமனத்தை ரத்து செய்து இளைஞர்களின் கனவை திமுக அரசு சிதைத்துவிடக்கூடாது எனவும் வலியுறுத்தல். புதுச்சேரி அரசுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் நடைபயணத்தில் பங்கேற்ற கே.சி. வேணுகோபால். ராஜீவ்காந்தி சிக்னலில் இருந்து தொடங்கிய நடைபயணத்தில் நூற்றுக்கணக்கான காங்கிரசார் பங்கேற்பு. முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் வலதுகரமாக பார்க்கப்பட்டு மதுரை மாநகராட்சி முன்னாள் துணை மேயர் மன்னன் அதிமுகவில் இணைந்தார். சென்னையில் இபிஎஸ்ஐ நேரில் சந்தித்து ஐக்கியம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே குவாரியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். வெடிவைத்து பாறைகள் தகர்க்கப்படுவதால் வீடுகளில் விரிசல் ஏற்படுவதாக ஆதங்கம். பைக்ல இருந்து வந்தவர் செகாந்தில இருந்து பொன்னமங்கலம் வீட்டுக்கு வந்தவர் வீட்டுக்கு வரவும் வேட்டு வெடிக்கவும் கீழே விழுந்துருச்சு. அதரி கீழே விழுந்து ஏற்பட்ட காயமாச்சு. அப்ப இந்த ரோட்ல மக்கள் நடந்து போக முடியல. ஒரு தடவை போகும்போது வண்டியில கல் விழுந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. போன வாரம் கூட ஒருத்தர் காலில் கல் விழுந்துருச்சு. இதை எத்தனையோ முறை நாங்கள் எடுத்து சொல்லியும் நடக்கலாம். நேற்று ஒரு 2 மணிக்கு ஒரு வெடி அடிச்சிச்சு. இதுல ஊரே பயங்கர அதிர்வு, நிறைய வீடு எரிஞ்சிருச்சு. தெற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வலுப்பெற வாய்ப்புள்ளதாக தகவல். தமிழ்நாடு, கேரளா, புதுவை ஆகிய மாநிலங்களில் வரும் 23ஆம் தேதி வரை ஓரிரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் கணிப்பு. தருமபுரி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள நீதிமன்றங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பணியாளர்கள் என அனைவரும் வெளியேற்றப்பட்டு போலீசார் மோப்ப நாயுடன் சோதனை.
மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரி போராட்டம். சென்னை சிவானந்தா சாலையில் பேரணியாக செல்ல முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. வேலூர் பாலாற்றங்கரையில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் 60 அடி உயர தேர் சாய்ந்து விபத்து. மேடான பகுதியில் தேரை ஏற்றிய போது எதிர்பாராமல் நிகழ்ந்த விபத்தில் 7 பேர் படுகாயம். திருவாரூர் மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 5 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்ததால் விவசாயிகள் கலக்கம். லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்தத்தால் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியை சரி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை.